வணக்கம் சினிமா பேசலாம் வியூவர்ஸ். ஜென்ரலாகவே நம்ம தமிழ் ஃபிலிம்ஸில் வந்து மீனிங்ஃபுல் சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். அப்படி வந்தால் கூட அது ப்ரீச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சினிமா கிராமருக்குள்ளேயே ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து அம்மணி அப்படிங்கிற படம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹரி, உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? இல்லை, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படின்னா, ஒரு ஹாஸ்டலில் 2 வருஷம் ஒரு பையன் வந்துட்டு குப்பை சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா வந்துட்டு நல்ல நெய் போட்டு நல்ல மீல் செஞ்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஐயோ பையன் ரொம்ப இழைச்சிட்டானே, நல்லா சாப்பிட்றா கண்ணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த படம் பார்த்துக்கப்புறம் இருந்தது. ஏன்னா நான் ஏன் சொல்லனா, நம்ம வாரம் நம்ம படம் பார்க்குறோம், மற்ற ஆடியன்ஸும் நம்ம அதிகமாக பார்க்குறோம் படங்கள். நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. சில படம் குப்பையாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருப்போம், ஐயோ குப்பை படம்னு சொல்லிட்டு. பட் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆண்டவன் கட்டில் பார்த்து இந்த மாதிரி ஃபீலிங் இருந்தது, நல்ல சாட்டிஸ்ஃபைடான படம்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு அதை கூட தாண்டி ஒரு ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்தில் ஒரு ஹோல்சமான ஒரு சாட்டிஸ்ஃபைங் படம்னா இதுதான் சொல்லுவேன். ரைட் ரமேஷ்ஜி, நான் எனக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. வெரி ஓப்பன் மைண்டோட போனேன். ஐ நோ அம்மனின்னு படம் தெரியும், கொஞ்சம் ஓகே வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். ஸோ அதனால் போய் பார்த்தேன், ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ். ஏன்னா ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் டைரக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒர்க் எனக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கே போனேன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் நினச்ச எல்லா ஆக்டர்ஸும் சரி, அந்த படம் அவங்க எடுத்த பட்ஜெட், அந்த மியூசிக் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, டோட்டலி வாஸ் ப்ளோன் அவே பை த என்டையர் மூவி. நான் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்னன்னு தெரியாமல் போய் உட்காந்தேன். பார்த்தா அந்த ஜஸ்ட் 95 மினிட்ஸ் தான். 95 மினிட்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஹைலி சாட்டிஸ்ஃபைங் வாட்ச். படத்தோட ஒரு கதைன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சீனியர் சிட்டிசன் மாதிரி அந்த ஸ்டேஜுக்குள்ளே நுழைய போகிற ஒரு மிடில் ஏஜ்டு உமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டரும் ஆல்ரெடி அவங்களோட லைஃபோட எண்டுக்கு போகிற இன்னொரு கேரக்டர் ஆல்மோஸ்ட் அனலகஸாக இருந்தது. இவங்க அந்த கேரக்டராக மாற போகிறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஏஜில் இருக்காங்க. எய்தர் ஒன்று அம்மனிங்கிற அந்த கேரக்டராக இருக்கலாம், இல்லைன்னா இந்த அவங்க இப்போ சாலம்மா அப்படிங்கிற கேரக்டராக இருக்கலாம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ணது. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது, லைக் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதா? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஏஜ். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, அப்பா 60 வயசு ஆயிடுச்சுப்பா, ரிட்டையர் ஆகிடுவேன், பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியாக உட்காருவேன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் உழைச்சி வேலை பண்ணணும்னு சொல்ல வரல, பட் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வர காசை சேவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சேவிங் ஸ்கீமில் போட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்மளை பசங்க பார்த்துப்பாங்க, பேரங்க பார்த்துப்பாங்க. பட் அந்த மாதிரி நிறைய ஃபேமிலி நடக்கிறதில்ல. ஒரு ஓல்டேஜ் ஆனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து தனியாக வெளியில் விட்டுறது, ஓல்டேஜ் ஹோமுக்கு அனுப்புறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இண்டிபெண்டன்ஸி நிறைய சொல்லிக் கொடுக்குற இந்த படம், இரெஸ்பெக்ட் ஆஃப் த ஏஜ்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு த்ரூ நீங்கள் பண்ணுற வேலை அது என்ன வேணால் இருக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ரேக் பிக்கர் தான் அந்த கேரக்டர், அந்த வயசானவங்க கேரக்டர். பட் அதில் கூட அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த வேலையை பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இது பண்ண தான் நான் பொழைக்க முடியும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற வேலையை கூட நீங்கள் மரியாதை கொடுத்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப நாளாக ரிலேட் பண்ண முடிஞ்சுது. நம்ம வீட்டில் மதர்ஸ் இருக்காங்க, அந்த ஏஜ் வந்துட்டு அவங்க கூட நெருங்கி வராங்க. ஸோ அவங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி கூட நம்ம சொல்லுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் 2 விஷயங்கள் சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அவங்க வந்து எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், ஒருத்தங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்காங்க, அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறாங்க. அவங்க அந்த அம்மனி கேரக்டர் பார்த்தீங்கன்னா கடைசி சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி, லைக் எதையும் எதிர்பார்க்காத நார்மலாக இரு அப்படிங்கிற மாதிரி, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருந்தேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில். நிறைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மென்மையாகவும் ஜென்டலாகவும் சொல்லிட்டு போயிருந்தாங்க. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம நார்மலாக ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பார்ப்போம், அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் மேல் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கும் சில விஷயங்களை காட்டுறப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அம்மனிலே வந்து ஒரு சீனில் வந்து அந்த அம்மனிங்கிற கேரக்டர் வந்து இவங்க சாலம்மாவோட பில்லோ கீழேருந்து ஒரு பிராந்தி பாட்டில் எடுப்பாங்க. ஸோ அந்த சீனை வந்து ஒரு மேல் ஃபிலிம் மேக்கர் எடுத்திருந்தாருன்னா வந்து அதை கொஞ்சம் ஓவர் த டாப்பாக காமிச்சிருப்பாரு. அந்த விஷயத்தை எப்படி அழகா ஒரு சப்டிலா சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு உமன் ஃபிலிம் மேக்கர் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த படத்தில். இல்லை, அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் கூட ஒரு சீன் இருக்கு. அந்த இன்னொரு கேரக்டர் வந்துட்டு டாஸ்மாக் ஷாப்பில் வெளியில் அவங்க பார்ப்பாங்க, என்னடா பண்ணுறேன்னா அவன் மழுப்பான், இல்லை நீ வீட்டுக்கு வா நான் வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ வந்துட்டு இன்ஆக்டே சொல்கிறாங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சட்டில் சொல்லிட்டு போயிடுறாங்க வந்துட்டு.
சில சீன்ஸ் வந்துட்டு குடிக்கிற சீன்ஸ் இருந்தால் கூட எங்கெங்க வந்துட்டு குடிக்கக்கூடாது தடுக்கலான்னா அதை நல்லா காட்டியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆர்ட் மூவி இந்த அவார்டு அந்த மாதிரினா ஸ்லோவாக இருக்குங்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவாக வந்ததே கிடையாது. 95 மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். வேரியஸ் சீன்ஸ் அந்த ஆக்சுவல் குவாலிட்டிலே ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க செட்டு போட்டு ரொம்பவும் இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். மற்ற படம் உள்ள அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ அமெரிக்கா மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம இருக்குது சென்னையில் இருக்கும், ரியலிஸ்டிக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டுங்கன்னா யாரும் காட்ட மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தா வியாசர்பாடி அந்த மாதிரி நார்த் மெட்ராஸில் ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. படம் எல்லா கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த நடிச்சவங்கலாம் வந்து தே லிவ் தேர் ரோல்ஸ் தான் சொல்லணும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் செக்மெண்ட் அப்படி இருந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து பொதுவாக நம்ம வந்து நினைப்போம் சரி லேடிஸ் சப்ஜெக்டாக இருக்குமோ, போர் அடிக்குமோ, வயசானவங்க இருக்காங்க, அம்மனி. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்ல ரிலேட்டிவாக நிதின் சத்யா எல்லாரும் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்ல படம். ஆக்சுவலாக இட்ஸ் குட் என்டர்டைன்மெண்ட் நான் சொல்லுவேன். நல்ல என்கேஜிங்காக இருந்தது. உங்களுக்கு 95 மினிட்ஸுமே வந்து லைக் போர் அடிக்கல. நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்க முடிஞ்சது கேரக்டர்ஸ் கூட. அது ரொம்ப ரேருங்க. வந்து நம்ம கொஞ்சம் வெளியில இருந்து தான் பார்ப்போம் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, இது என்ன பண்ணுதுங்கிறது தான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்போம். என்னைக்கு நம்ம அந்த கேரக்டரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதை நம்மளை டச் பண்ணிடும். கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வரும்போது கண்ணில் தண்ணி இருந்ததுங்கிறது உண்மை. ரைட். பட் இங்கே இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய இடத்துல வந்துட்டு அழுதுட்டேன். பட் நான் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. என்னப்பா அழுகுற படம்னா வந்துட்டு ஆர்ட் ஹவுஸ் படம் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது. இது வந்துட்டு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் தான். சில சீன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக அடிக்கும் போது எமோஷனல் அவுட் பர்ஸ்ட் தான் அது. ஸோ அதனால வந்துட்டு ஆடியன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏமாந்துடாதீங்க, கண்டிப்பாக பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப சவுண்டாக இருந்தது. ஃபார் த பட்ஜெட் கிவன் கரெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து லைக் ஒரு மேல இருந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் இருக்கும். ஒருத்தர் ஓடி வந்துட்டே இருப்பாரு. அவர் அங்கே வரும்போது ஒரு டெசிபிள் இருக்கும், இங்கே வரும்போது இன்னொரு டெசிபிள் இருக்கும். தபஸ் நாயக் வந்து அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாகவே. ஆல்சோ இந்த சினிமோட்டோகிராஃபி நம்ம சொல்லி ஆகணும். அந்த சின்ன வீடு, குறுகிய வீடு, அங்கே வந்து ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் வைக்கிறது ஈஸியா போர் அடிச்சிடும். ஒரு இந்த ஆங்கிள் இவ்வளவுதான் இதான் வச்சாங்க. ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக் இதுல இருக்கும். ஆமா, ஒரு 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 க்ளோஸ்ட் என்க்ளோஷர்ல நீங்க ஷூட் பண்ணுங்க, அதே வந்து எவ்வளவு டிஃபரெண்டா காட்ட முடியும், எவ்வளவு அழகா காட்ட முடியும். மியூசிக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா கேவ் உண்மையிலேயே போத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் as well as சாங்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு வந்து எலிவேட் பண்ணுது. ஐ மீன் சாங்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர் போட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா நார்மலா வந்து இந்த மாதிரியான ஒரு டிராமாட்டிக்கான ஒரு படத்துல மியூசிக் வந்து ரொம்ப நல்லா போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப மெலோ டிராமாட்டிக்கா மாத்திடுவாங்க. இந்த படத்துல வந்து அது இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. கரெக்ட். சில விஷயங்கள் பண்றப்போ ஸ்டோரிக்கு மியூசிக் வந்துட்டு என்ன சொல்லுன்னா, இப்போ நீங்க ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப எமோஷனலா போகுது, மியூசிக் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், உங்களை தூக்கி விட்டுரும். லைக் ஒரு எமோஷனல் சீன் வந்து கர்நாடிக் எடுத்துட்டு வராரு, அப்புறம் வந்து நடுவில் வந்துட்டு ஒரு சாவு பாட்டு இருக்கு, அங்க வந்துட்டு நல்லா இறங்கி அந்த சிச்சுவேஷன் ரொம்ப சரியான சிச்சுவேஷன். டெத்தை செலிப்ரேட் பண்றவங்க மாதிரி அது ஒரு கமர்ஷியலான விஷயம் தான். அது ஆட்டோ சினிமாக்குள்ள வைக்கிற லட்சுமி ராமகிருஷ்ணனோட அந்த ஒரு நேர்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நேத்து தான் கே வந்து நான் மீட் பண்ணேன் ஆஃப்டர் த ஷோ. வெரி யங் கை. ஐ நோ இஸ் யங் கைன்னு தெரியும், நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. அண்ட் ஐ திங்க் ஈ ஷுட் பி கெட்டிங் லாட் ஆஃப். அது வந்து ரஹ்மான் அந்த மாதிரி நிறைய பண்ணுவார். நீங்க வந்து ஒரு சோகமான சீக்வன்ஸோ இல்ல வந்து ஒரு லவ் ஃபெயிலியரோ இருக்கிறப்போ ரொம்ப இன்னும் சோகமா பாட்டு போட மாட்டாரு, அது ஒரு இன்ஸ்பிரேஷனலா மாத்தி விட்டுருவாரு. நெஞ்சேயில் ஃபார் எக்ஸாம்பிள் மரியான்ல. சோ அந்த மாதிரி ஸ்டைல் ஃபார் கேக்கு அவரோட இதுல பண்ணிருக்காரு. சோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்க சொன்ன மாதிரி கொடுத்த பட்ஜெட்ல இந்த படம் வந்துட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லா எவ்வளோ விஷுவலி கிராண்டா எடுத்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ கூட நமக்கு தெரியுது. ஓ இவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்துருப்போம், நம்ம நிறைய பேர் நம்பவே மாட்டோம். இல்லை நீங்க சும்மா போய் சொல்றீங்க, பட் படத்தை பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்லா விஷுவலி சூப்பரா எடுத்திருக்காங்க சொல்லிட்டு. ஐ திங்க் ஆஃப்டர் காக்கா முட்டை இந்த மாதிரி ஒரு நார்மல் லொகேஷன்ல இவ்வளோ கிராண்டியரா, ஐ மீன் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு படம் வந்து வந்தது இல்ல. ரொம்ப ரூட்டடா இருந்தது. அந்த செட்டிங்லயும் அந்த மில்யூல வச்சு எடுத்த படம்னா இதுதான் காக்கா முட்டைக்கு அப்புறம். நீங்க சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற வீட்டில் வந்துட்டு சைட்ல எங்க ஸ்லம்ஸ்ல பார்த்தோம்னா அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, அடிக்கடி பேசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டால் நமக்கு தெரியும், நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த விமன் கேரக்டர்ஸ் கூட ஸ்லம்ஸ்ல இருக்க விமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க இவங்க வாயாடி நினைச்சுப்பாங்க, பட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க ரொம்ப வில் பவர் இருக்கிற பொம்பளைங்க தான். அதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் நம்மளுக்கு காட்டுது. சாலமா கேரக்டர் பாத்தீங்கன்னா வந்து
அவங்க பையனை திட்டிட்டு தான் இருப்பாங்க, ஆனா அடுத்த சீன்லயே வந்து ஊட்டி விடுவாங்க. அவன் பேரனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது திட்டுவாங்க, நீ எதுக்கு இங்க வந்தங்கிற மாதிரி. ஆனா கடைக்கு போய் மட்டன் கறி வச்சு நல்லா சூப்பரா வச்சு கொடுப்பாங்க. சோ அதுதானே உண்மையான ஒரு அம்மாவா இருக்கும். படத்துல காட்டுற மாதிரி எப்போதுமே வா மகனே சூப்பரா இருக்கு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது கிடையாது. சோ அந்த ஒரு ரியாலிட்டி, க்ளோஸ் டு ரியாலிட்டி பண்ணி. ஹாஸ்பிட்டல் கூட பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பாங்க, அங்கேயும் ரியலிஸ்டிக் இருக்கும் சீன்ஸ்லாம். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வேலை பண்ண சொல்லுவாங்க, இவங்க வந்து இந்த ஐடி கார்டை நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாவே வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு ஆல்வேஸ் ஒரு ஸ்மால் டச் படத்துல இருந்துட்டே இருந்தது. ரொம்ப ரியலிசம் ரொம்ப நல்லா கேரி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சீன்ல வந்து 500 ரூபாய் கேட்பாரு ஒருத்தர். நார்மலா மத்த படங்கள்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டர் சாலமா கேரக்டர் என்ன சொல்லிருக்கோம்னா, கொடுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயிக்கா அதை மாத்தி இருப்பாங்க. 500 ரூபாய் கொடுக்காது, 1000 ரூபாய் கொடு, பையன் பிறந்திருக்கான். அதுதான் அந்த கேரக்டரோட ஆத்தென்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த இடத்துல ஒரு ரைட்டரா லட்சுமி கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க நிறைய. நீங்க லட்சுமி பத்தி பேசும்போது ஆப்வியஸ்லி டேரக்டரா வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் an ஆக்டர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. ஏன்னா நீங்க டைரக்ட் பண்ற விஷயம் ஒன்று இருக்கு, பட் கூடிய சேர்ந்து ஆக்ட் பண்ணணும்னா டபுள் த ஜாப், டபுள் த சேலஞ்ச், ரைட்டிங் ஆல்சோ டபுள் த ப்ரெஷர் இருக்கு, டபுள் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அந்த மாதிரி பண்ணது இந்த படம் the only reward we can do for her is go and watch the movie in theaters. இல்ல ஆக்சுவலா அவங்க வந்து நேர்ல பாக்குறப்போ ரொம்ப போஷா அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள். சோ அவங்க வந்து இந்த கேரக்டர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவன் ஒரு போட்டோல வந்து போஸ் கொடுக்குறாங்க, அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டர்னா இப்படிதான் இருப்பாங்க. சோ அந்த விஷயம் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ ஐ திங்க் அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஃபுல் கிரெடிட் கொடுத்துடலாம். நிறைய ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் இஃப் அவார்ட் கமிட்டிஸ்லாம் ப்ராப்பரா செயல்படுறாங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம். ரைட். ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஐ திங்க் ஆடியன்ஸ் ஷுட் கோ அண்ட் டெஃபினெட்லி வாட்ச் தி ஃபிலிம். இது வந்துட்டு ஆஸ் எ ஃபிலிம் லவராக போய் பாருங்க. உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். கமர்ஷியல் படம் ஆப்வியஸ்லி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், ஸ்டாருக்காக நம்ம போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்மால் ஃபிலிம்ஸ், ஹார்ட் வார்மிங் ஃபிலிம்ஸ், ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப பேஷனோட எடுத்த படங்கள் வரதே ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாதான் அந்த மாதிரி படங்கள் மறுபடியும் வரும். இல்லை இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் தமிழ் சினிமா மேலே ஒரு நம்பிக்கை விட்டு போகுது. மறுபடியும் கொண்டு வர்றது வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் தான். சோ இத நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி ஆகணும். as மீடியாவா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு இதுல. hopefully எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா I don't think it's released in too many theaters. But still hopefully you can still go and watch it. ஆன்லைன் போய் பாருங்க, எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்க. and take your family, take your parents along. ஏன்னா அவங்களும் கண்டிப்பா பார்க்கணும். on that note உங்க ரேட்டிங்ஸ் சொல்லுங்க. Yes, I think as a team I think we should go with above 4 stars. I would give 4 stars. Easy 4. Yeah. So அத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க between 4 and 5 எவ்வளவு ஸ்டார் வேணா போட்டுக்கலாம். 4.2 4.5 சொல்லிட்டு definitely worth it. So on this note, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, and don't forget to subscribe to Cinema Faisla. Thank you. Thank you.